அஸ்ட்ரோ சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐப்பசி மாதத்துக்கு உண்டான ராசி பலன்கள். இந்த ஐப்பசி மாதம் அப்படின்னாலே துலாபாரத்துக்கு ரொம்ப விசேஷமானது. இப்போ இந்த துலாபாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம இந்த துலா ராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை நம்ம துலாபாரம் விழாவாக நம்ம கொண்டாடுவோம். இந்த இடத்துல சூரியன் நீச்சமாகிறார், அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ரெண்டாவது, இப்போ இந்த ஐப்பசி மாதத்தில் பெரிய ஒரு நிகழ்வு என்ன நடக்க இருக்குது அப்படின்னா, குரு அதிசாரமாக பயிற்சியாகி கடகத்துக்கு போய் உச்சமாகிறார். அப்போ உச்சமாகிறதுங்கிறது குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்போது குரு உச்சமாகிறதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே பெரிய நன்மை. குரு எதுக்கு? பொண்ணுக்கு காரகன். பொண்ணுன்னா என்ன? தங்கம். அப்போ தங்கத்துக்கு காரகன். அதனால தான் இப்போ பார்த்தீங்களா கோல்டு ரேட் எப்படி ஏறிண்டே போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அப்போது அது எல்லாமே குரு பகவானோட அருள் தான். சரியா? ஓகே, இப்போ ஒரு ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். அன்பார்ந்த தனுர் ராசி அன்பர்கள் எல்லாருக்கும் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தனுஷ் ராசி பார்த்தேன்னாலே தலைமைத்துவ பண்பு, எதுலேயும் ஒரு விடாமுயற்சி, ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே கொண்டவங்க நம்ம தனுர் ராசிக்காரங்க. முதல்ல இந்த தனுர் ராசி பற்றின விஷயத்தை பார்த்தோம். ஐப்பசி மாதம் தனுர் ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாசத்துல குரு அதிசாரமா உச்சமாகிறார். அப்புறம் என்ன, தனுஷுக்கு அதிபதி குரு, அவர் உச்சமாகிறதுங்கிறது பெரிய ஒரு அபூர்வம். அப்போ என்ன அபூர்வம் அப்படின்னா, 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டும்தான் குருவானது உச்சமாவார். அப்போ இது அதிசாரமா ஆகிறார். அடுத்த வருஷம் தான் கரெக்டா ஃபுல்லா ஒரு வருஷம் இருக்க போறார். இப்ப அதிசாரமா ஒரு 3 மாசம் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல மாற்றம். குரு உச்சமாகுது, நீங்க வலு பெறுறீங்க. அப்போ அடுத்த 3 மாசங்கிறது உங்களுக்கு வீட்டுல கல்யாண பேச்சு நடக்கும், வீட்டுல நிச்சயதார்த்தம் ஆகும், கல்யாணம் ஆகும், எல்லா விதமான பேச்சுகளும் தொடங்க ஆரம்பிக்கும், பொண்ணு பார்க்க ஆரம்பிப்பாங்க, எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். குரு பார்த்தால் கோடி நன்மைங்கிற மாதிரி எல்லா தோஷங்களையும் நிவர்த்தி அடைஞ்சு நல்ல விதமான முன்னேற்றங்கள் ஏற்புடைய மாதங்களா இந்த மாசம் இருக்கும். அடுத்தது, பாக்கியாதிபதி சுக்கிரன் நீச்சமா இருக்கிறதுனால என்ன ஆகுறது அப்படின்னா, அப்பா மூலியமா இருக்கக்கூடிய அந்த சொத்து பிரச்சனைகள்ல ஒரு சிறு சிறு தடங்கல்களும் சிறு சிறு பிரச்சனைகளும் ஏற்படலாம். அப்பா வழியில இருக்கக்கூடிய உறவினர்கள் மூலியமா ஒரு சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பாக்கியாதிபதி சுக்கிரன் உங்களுக்கு நீச்சமா இருக்கிறதுனால அதுக்குண்டான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கு. தெய்வ திருப்பணி செய்யறதுக்கு உண்டான காலங்கள் ஏற்படும். கோயிலுக்கு ஏதாவது ஒரு செய்யறதா இருக்கட்டும், இல்லை கும்பாபிஷேகம் நடத்துறது, இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் உங்களை தேடி வரும். அதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துருக்கு. அது ஏற்படும். பயணங்கள் ஏற்படும். பயணங்கள் மூலியமா லாபங்கள் ஏற்படும். அடிக்கடி பயணங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த ஐப்பசி மாதம் இருக்கு. பாஸ்போர்ட் விசா அதுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு இந்த மாதம் நல்ல செய்தி காத்துட்டு இருக்கு. பாஸ்போர்ட் விசாலாம் உடனே கிடைச்சிரும் இந்த மாசத்துல. அதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துருக்கு. குழந்தைகள் மூலயமா சில செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா குழந்தைகள் மூலயமா செலவுகள்ங்கிறது அப்பப்போ ஒரு செலவுகள், வீண் செலவுகள். குழந்தைகளை செய்யறது வீண் செலவு கிடையாது. ஏதாவது நமக்கு பயனில்லாதது ஏதாவது ஒரு செலவுகள் அப்படிங்கிறது குழந்தைகள் மூலயமா தேவையில்லாத செலவுகள்ங்கிறது ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ரெண்டாவது, ஏதாவது சில எதிர்ப்புகள் இந்த மாசத்துல சிறு சிறு எதிர்ப்புகள் இருக்க வாய்ப்புகள் உண்டு. வேலை இடத்துலையோ இல்லை பிஸ்னஸ் பண்ற இடத்துலையோ சமாளிச்சு வந்துடுவீங்க. இருந்தாலும் சிறு சிறு எதிர்ப்புகள் இருக்கும். அப்புறம் சிறு மாற்றங்கள் கூடிய நன்மைகள் ஏற்பட உண்டான வாய்ப்புகள் அதிக அளவுல இருந்துருக்கு. அதிர்ஷ்டங்கள் அதிக அளவுல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துருக்கு. ஏன் அப்படின்னா, நீங்க தனுஷு, குரு உச்சமா இருக்கிறது. நாலுங்கிறது யார்? தாயார், வண்டி, வீடு, வாகனம். அப்ப இது மூலியமான நன்மைகள் அப்படிங்கிறது ஏதாவது இருந்துட்டு இருக்கும். வண்டி புதுசா வாங்குறதுக்கு பிளான் பண்ணலாமா? பண்ணலாம், வாங்கலாம். வீடு வாங்கலாமா? வாங்கலாம். அதுக்குண்டான எல்லா விதமான வாய்ப்புகளும் இருந்துட்டு இருக்கு. நன்றி.